ஆமா, ஆவிக்குரிய மனுஷன் மாமிசத்துக்குரிய மனுஷனை அடக்கி பழகணும். ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென் என்று சொல்லுவா. அப்ப ஏன் ஒரு சில நேரம் மாமிச மனுஷன் எழும்பிட்டே இருக்கிறானா, நமக்கு எதுக்கு ரொம்ப தீனி ஓடுறோமோ அவன் தான் வளர்ந்து கிடப்பான். பக்கத்துல கருத்து பிடிச்சிங்க. ஆமா, உங்களுக்கு கூட ஆவிக்குரிய மனுஷன் வளர்ந்துருக்கிறானா இல்லது மாமிச மனுஷன் வளர்ந்துருக்கிறானா? ஆமா, மாமிச மனுஷன் காலையில இருந்து சொல்லி இட்லி வேணும், காப்பி வேணும், அதை வேணும், இதை வேணும்னா மாமிச மனுஷன். காலையில எழும்பி பைபிள் படிச்சு ஜோம் பண்ணி தேவனோட இணைஞ்சு இருந்தானா அவன் ஆவிக்குரிய மனுஷன் வளர்ந்துருக்கிறான். அப்ப ஆவிக்குரிய மனுஷன் மாமிசிக மனுஷனை அடக்க முடியும். ஆமென் என்று சொல்லுவோம். ஜென்ம மனுஷன், அதுதான் யாருது? ஜென்ம மனுஷன். அப்போ முதல்ல எனக்குள்ளதான் பிளஸிங். ஆமென் என்று சொல்லுவோம். ஆமா, அப்போ முதல்ல என்ன பண்படுத்தி என்ன காத்துக்கணும், அடுத்து என் குடும்பத்தை பண்படுத்தி என் குடும்பத்தை காத்துக்கணும், அடுத்து தேசம். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ அவன்கிட்ட ஒரு வேலை கொடுத்தார். என்ன வேலை? பண்படுத்தவும்